ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த புது வருஷத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் a very happy and prosperous new year to all. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் புத்தாண்டு ஆசீர்வாதம். ஒரு நபர் ஒருவர் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ விரும்புகிறவர். சரீரத்தில் ஏதாவது வியாதி பலவீனம் என்றால் உடனே மருத்துவரை அணுகுவாராம். ஆனால் மருத்துவர் கொடுக்கும் நல்ல ஆலோசனைகளை பின்பற்றவே மாட்டாராம். இதை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே என்பது போன்ற கட்டுப்பாடுகளை அவர் விரும்ப மாட்டாராம். இது போலவே நாம் நன்றாக ஆசீர்வாதமாக வாழ விரும்புகிறோம். அதற்காக தேவனை நோக்கி பிரார்த்திக்கவும் உபவாசிக்கவும் செய்கிறோம். ஆனால் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அவசியமாக தேவன் தரும் நல்ல போதனைகளையும் ஆலோசனைகளையும் பின்பற்ற நாம் கஷ்டப்படுகிறோம். ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை என்பதெல்லாம் பரலோகத்திலிருந்து ஒரு மேஜிக் போல நமக்கு கிடைத்து விடாது. பிரார்த்தனைகளாலும் உபவாசங்களாலும் விசுவாச வலிமைகளாலும் காணிக்கை கொடுப்பதாலும் ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு அமைந்து விடாது. அவ்விதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற விரும்பினால் முதலாவது நம்முடைய குணங்களும் சுபாவங்களும் தன்மைகளும் நடத்தைகளும் மனநிலைகளும் மாற வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை மாற்றங்கள், குணாதிசய மாற்றங்கள் போன்றவற்றின் வாயிலாகத்தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை மனிதன் அனுபவிக்க முடியும். அதனால்தான் தேவன் ஒரு நல்ல மருத்துவரை போல அன்பாயிரு, தாழ்மையாயிரு, உண்மையாயிரு, கபடமற்றவனாயிரு, பொருளாசைக்கு சாயாமல் இரு, தூய மனதுடையவனாயிரு என்பது போன்ற ஆலோசனைகளை தருகிறார். ஆசீர்வாதமாக வாழ விரும்பும் நாம் தேவன் தரும் ஆசீர்வாதமான ஆலோசனைகளை கண்டு கொள்ளாமல் போனால் தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? மனத்தாழ்மை, சாந்தம், சமாதானம், இதய தூய்மை, இரக்கம், நீதியின் மேல் பிரியம் போன்ற நல்ல பண்புடையவர்களைத்தான் தேவன் பாக்கியவான்கள் என்கிறார். அப்படியானால் நல்ல சுபாவங்கள் மூலமாகத்தான் பாக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை காண முடியும். எனவேதான் நாம் முதலாவது மனம் திரும்புதல், இரட்சிப்பு, வாழ்க்கை மாற்றம் ஆகிய படிகள் வழியாக செல்ல வேண்டிய தேவை உள்ளது. இந்த புது வருடத்தில் நாம் நமக்கான வாக்குத்தத்தத்தை அதிக எதிர்பார்ப்போடு பெற்றுக்கொண்டிருப்போம். பல முடிவுகளை எடுத்திருப்போம். ஆனால் எல்லாம் ஒரு வாரத்திற்கு மட்டும்தான் கடைபிடிப்போம். அதன் பிறகு பழைய ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி பழைய சுபாவங்கள் நமக்குள்ள வந்து விடுகிறது. பலர் தங்கள் முடிவுகளில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஆனால் நாம் எப்படி? இந்த ஆண்டு தேவன் எனக்கு அது தர வேண்டும், இது தர வேண்டும், அந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நாம் நம் முயற்சிகளில் தேவன் கூறிய ஆலோசனைகளில் உறுதியாய் இருக்க தவறிவிடுகிறோம். இந்த மெசேஜை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கலாம். நம்முடைய முடிவில் பின்வாங்காமல் ஸ்ட்ராங்காக இருப்போம். நல்ல குணநலன்களை பழகி நம்ம கெட்ட சுபாவங்களை மாற்றிக்கலாம். இந்த வருஷத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்த்துக்களோடு இந்த புத்தாண்டின் இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த மெசேஜ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதே போல் அடுத்த வாரம் வேறு ஒரு மெசேஜோடு நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் வாக் வித் ஜீசஸ் ஃபார் எவர்.